இன்னும் நிறைய கொடுக்கலாம். பெரிய கரப்புண்டா அவ்வளவு காசு கொட்டி கிடக்கு. 25க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள். ஒரு மரணத்துக்கு முதல்வர் சாரி சொல்லியிருக்காரு, நிவாரணம் கொடுத்திருக்காரு. சாரி எப்படி பாத்து நிவாரணம் என்ன கொடுத்திருக்காங்க? அமைச்சர் கொடுத்திருக்காங்க, வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. யாரு, எந்த அமைச்சர்? இன்னும் நிறைய கொடுக்கலாம். பெரிய கரப்புண்டா அவ்வளவு காசு கொட்டி கிடக்கு. நான் கேட்குறேன், லாக்அப் டெத்துக்கு தொடர்வதற்கு என்ன காரணம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் டோட்டல் பியூரோக்ரசி, நாட் ஓன்லி போலீஸ், ஒரு மிகப்பெரிய மமதையிலே மக்கள் தன் அடிமைகள் என்கின்ற மனோபாவத்தோடு செயலாற்றுகின்ற சூழ்நிலை வந்திருக்கு. முதலமைச்சருக்கு தன் அமைச்சகத்தின் மீதும் கண்ட்ரோல் இல்லை, தமிழக அரசின் மீதும் கண்ட்ரோல் இல்லை, தன் வீட்டு மேலேயும் கண்ட்ரோல் இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு தாந்தோன்றித்தனமான நிர்வாகம், அதன் வெளிப்பாடு தான் அஜித்குமார் கொலை. ஏன்னா அஜித்குமார் கொலை செய்யப்பட்டு 2வது நாள் நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அன்றைக்கி டோட்டலி தமிழ்நாடு கவர்மெண்ட் வாஸ் இன் டினேயல் மோடு. இப்போ எங்களுக்கும் தெரியாது, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, அப்படி தான் பேசினாங்க. ஆனால் இப்போது அந்த மடப்புரம் கோவில் எம்ப்ளாயி கதவு துவாரத்தின் வழியாக எடுத்த வீடியோ மாத்திரம் வெளிவராமல் இருந்திருந்தால் இந்த வழக்கு இத்தனை நேரம் ஊற்றி மூடியிருப்பாங்க. பிகாஸ் தி சீஃப் மினிஸ்டர் இஸ் நாட் சீரியஸ் அபவுட் ஹிஸ் ஓன் டியூட்டி. நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போது ஒரு தப்பு நடக்குது, எங்கே வேணாலும் நடக்கலாம். ஆனால் நான் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இடத்துல இருக்கேங்கிற புரிதலே இல்லாத ஒரு நபர் இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர். இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மாதிரி மோஸ்ட் irresponsible சீஃப் மினிஸ்டர் ஹூ டசன்ட் ரியலைஸ் ஹிஸ் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது. இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. பிஜேபி அதிமுக கூட்டணியை பார்த்து திமுக கூட்டணி பயப்படுறதா நினைக்கிறீங்களா? ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு அஜெண்டா, உடனே உங்களுடன் ஸ்டாலின் ஒரு அஜெண்டா, எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு அரசியல்? 4 ஆண்டு 2 மாதங்கள் இப்படித்தானே பேசியிருந்தாங்க. நீங்கள் ஒரு விஷயம் நான் உண்மை ஒத்துக்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தரிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த மக்கள் மனோநிலை வேறு, இன்னைக்கு இருக்கிற மனோநிலை வேறு. இங்கு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அன்றைக்கி மறுநாள்லேருந்து திமுகவுடைய அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? அன்றைக்கு வரை இவங்க என்ன நினச்சாங்க, வி ஆர் அன்ஸ்டாப்பபிள், எங்களை தோக்கடிக்க முடியாதுன்னு. ஆனால் இன்னைக்கு நிதர்சனமாக தோல்வி பயம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையை மிரட்டி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இந்த அரசு 24 சீட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக கூட சட்டமன்றத்தில் இருப்பதற்கு அருகதையற்ற கட்சி. அதனால் மக்கள் மிகப்பெரிய தோல்வியை வச்சு டிஎம்கே கவர்மெண்ட் டிசர்வ்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.